வணக்கம் நண்பர்களே. ஒரு நடிகருடைய ஒரு கெட்டப் சேஞ்ச், இத்தனை நாள் ஒரு ஒரு தோற்றத்தில் இருந்திருப்பாரு. இப்போ லேசா அளவு ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றமே ஒரு பெரிய பேசு பொருளா, ஒரு வைரல் கண்டென்ட்டா மாறும் அப்படின்னா, அந்த நடிகர் எந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அது வேற யாரும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் இதுவரை எப்படி இருந்தார் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் எப்படின்னா, நரைச்ச தலை தான், பால்டெட்டு, அதே போல மீசை, தாடி, வெள்ளத்தாடி, கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் அங்கங்க கருப்பு, மற்றபடி வெள்ளத்தாடி. இந்த கெட்டப்பை கிட்டத்தட்ட ஒரு 2023 இருந்து இந்த கெட்டப்பை தொடர்ச்சியா பார்க்குறாங்க ஜனங்க. அண்ணாத்த படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் பெரும்பாலும் இல்லை, இந்த 3 ஆண்டு காலமாக இதே கெட்டப்ல தான் பொது வெளியில் வலம் வருகிறார். படப்பிடிப்பு தலங்களுக்கு போறாரு. அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் எப்படி மாறுறார் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா பொது வெளியில் நிகழ்ச்சிகள்ல, மேடைகள்ல எங்கேயும் இந்த கெட்டப்ல மட்டும்தான் இருந்திருப்பார். நீங்க சந்தேகம் இருந்தா ஜெயிலரு, வேட்டையர் அல்லது கூலி இதனுடைய நிகழ்வுகளை எல்லாம் பாருங்க. இப்போ அவரு ஒரு திருமணத்துக்கு போறாரு. அந்த திருமணத்தில் அவருடைய சகோதரர் கலந்துக்கிறாரு. அந்த திருமணத்துக்காக போற ரஜினி பார்த்தா டோட்டலா வேற மாதிரி இருக்காரு. கிளீன் ஷேவ்டு, மீசை, அதே தலைமுடி ட்ரிம் பண்ணப்பட்ட ஹேரு, அந்த கெட்டப்ல வராரு. இன்னொரு 10 ஆண்டுகள் வயது குறைந்த மாதிரியான ஒரு தோற்றம். அந்த திருமணத்துக்கு போயிட்டு அவர் திரும்பி வர்றத அந்த வீடியோக்கள் எல்லா பக்கத்திலும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உள்பட எல்லாத்திலுமே இந்த கண்டென்ட் ஒரு பெரிய அளவுக்கு பேசு பொருளை மாறுது. என்ன காரணம்னா, ரஜினி கெட்டப் மாத்திட்டார். அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது. எந்த படப்பிடிப்பு? ஏதோ ஒரு படத்தின் படப்பிடிப்பு. ஏன்னா இப்போ அடுத்து அவருக்கு 2 படங்கள் அடுத்தடுத்து அவர் படப்பிடிப்பு தொடங்க வேண்டியிருக்கு. ஒரு படம் இப்போ ஜெயிலர் 2 முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் அவருக்கு இப்போ அவர் தொடர்பான காட்சிகள் அனைத்தையும் நடிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். ரஜினி கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டாருனாக்க அந்த படத்தில் அவருடைய வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இனி அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது தான். 2 தேதிகள் சொல்றாங்க. ஒன்று ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும், அல்லது ஆகஸ்ட் 15. அதை ஒட்டிய அந்த விடுமுறை நாட்களை தயாரிப்பு நிறுவனம் திட்டமிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ஜூன் மாதம் படம் ரிலீஸ் ஆகுங்கிறது ரஜினியினுடைய பேச்சு. அது ரஜினி ஏர்போர்ட்ல ஒரு முறை சொன்னார். ஆனா படப்பிடிப்பு, பட தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் ஆகஸ்ட் மாதத்தை அவங்க சரியான நாளாக கருதுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னே ஜெயிலர் ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணாங்க, 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத வெற்றி அந்த படம். அவருக்கு அடுத்த படம் வேட்டையன், அது லைக்கா பிளஸ் சன் 2 பேர் சேர்ந்து தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அது ஒரு அன்டைம்ல ரிலீஸ் ஆன மாதிரி மழை காலத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு மழை கடுமையாக பாதிச்சுது அந்த படத்தை. இத்தனைக்கும் அந்த படம் பெரிய வசூல், மிகப்பெரிய வெற்றி படம் தான். ஆனால் சில தினம் 3 நாள் வசூலை மழை பாதிச்சுது. ஸோ அந்த தேதி தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப இந்த கூலி திரைப்படத்தை அதே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. படம் மிகப்பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய வசூல் அந்த படம். அதனால அந்த ஒரு சென்டிமெண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா அது டைம் கரெக்டா இருக்கு. இந்த ஆகஸ்ட் 15ங்கிறது சுதந்திர தினம், அதை ஒட்டி அதற்கு அடுத்து அப்படின்றது விடுமுறை நாட்கள் வருகிற போது அது ஓப்பனிங் மிக பெருசா இருக்கும். அதனால அந்த தேதியில நம்ம படத்தை ரிலீஸ் பண்றது சரி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று, இந்த ரஜினிகாந்தினுடைய அந்த ஓராண்டு கால பொன்விழா அந்த நிறைவும் அந்த டைம்ல வர்றதுனால அது சரியா இருக்கும் அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த 2 மாதங்களில் ஏதோ ஒரு மாதம் தான், ஒன்று ஜூன் அல்லது ஆகஸ்ட். ரஜினியினுடைய அறிவுரைப்படி அல்லது ரஜினி சொன்னபடி ரிலீஸ் பண்ணா அது ஜூன் மாதம். அல்லது தயாரிப்பு நிறுவனம் இந்த வணிக சூழல், ஓப்பனிங்கு, இதையெல்லாம் ரஜினிக்கு விளக்கி அதை அவங்க ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஜெயிலர். அதுக்கு அடுத்து இந்த 173வது படம் சிபி சக்கரவர்த்தியோட படம். அதனுடைய படப்பிடிப்பு தான் இப்போ ஏப்ரல் மாதம் தொடங்க போகுது. அதற்காக ரஜினி தயாராகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. மேபி அதுல நிறைய உண்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு இந்த 173வது படப்பிடிப்பை ஒரே ஸ்டேஜில் சீக்கிரமா ஆரம்பிச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த படப்பிடிப்பை நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்கார். காரணம், அதற்கு அடுத்த படத்தை ரொம்ப பக்கா பிளானோட, அதே நேரம்
இதுவரை அவருடைய கேரியரில் இல்லாத அளவுக்கு மிக சிறப்பாக அந்த படத்தை திட்டமிட்டு முடிக்கணும், ரிலீஸ் பண்ணணும், மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அந்த படம் சந்திக்கணும் அப்படிங்கிறது ரஜினியினுடைய எண்ணமாக இருக்குது. அதனால் இந்த 173வது படத்தினுடைய படப்பிடிப்புக்காக அவர் தயாராகிறாரு. அதற்காகத்தான் வந்து இந்த கெட்டப் சேஞ்ச் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. மேபி அதில் பெரிய அளவுக்கு உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த படம் கமல்ஹாசனுடைய சொந்த தயாரிப்பு. அதற்கு அடுத்த படத்தில் தான் வந்து ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிறாங்க. நெல்சன் இயக்குறாரு. இந்த படத்தை வந்து ரெட் ஜெயண்ட் நிறுவனம் சோலோவாக தயாரிக்குது. இந்த 173 வந்து கமல் அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலமாக தனி சோலோவாக தயாரிக்கிறாரு. அங்கே அவங்க அதை சோலோவாக தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த 2 படங்களுடைய படப்பிடிப்பு, ரிலீஸு, இந்த பணிகளில் வந்து 2028 வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருப்பார். இதில் இந்த ரஜினி கமல் படம் வந்து ஒரு தனித்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்திய அளவில் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த படத்தை பற்றி இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த தகவலுமே வரல. 173 மட்டும்தான் அஃபிஷியலாக வந்திருக்கு. 174 அந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நெல்சன் இயக்குறாரு, ரஜினி கமல் நடிக்கிறாங்கன்றது வாய்வழி செய்தியாக தான் பரவி இருக்கு. அது ரொம்ப உறுதிப்படுத்துறது எதுன்னா, சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து 2-3 பேட்டிகளில் அதை சொல்லிட்டாங்க. இன்னொன்று, பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து இந்த ப்ரொமோ ஷூட் ஒன்று நடந்தது. அந்த ஷூட் நடந்ததையும் வந்து நம்ம பார்த்ததால வந்து சரி ஓகே இதுதான் காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த அபிஷியல் அறிவிப்புக்கு முன்னாடியே வந்து அதை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த படங்களுக்கு பிறகு அவருடைய 175வது படம், அந்த படம் வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் படமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருக்கிறது. இந்த படத்தில் யார் வருவாங்க, யார் டைரக்ட் பண்ணுவாங்க என்னங்கிறதெல்லாம் இப்போ சொல்கிறது ரொம்ப டூ ஏர்லி. ஆனால் ஒரு 3 படங்கள் அடுத்தடுத்து வந்து அவர் கையில் வச்சிருக்காருன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க ரஜினிக்காக. அந்த படங்களுடைய அஃபிஷியல் அறிவிப்பு வரும்போது வந்து நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தும். இங்கே களத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சம்பளத்தை பற்றி தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க சில கூலி நபர்கள். கூலிக்கு மாரடிக்கிற அல்லது விஜய் கொடுக்குற காசுக்கு குறைக்கிற சிலர் வந்து இதை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் விஜயை பார்த்து பொறாமப்பட்டு ரஜினி வந்து அதிக சம்பளம் கேட்குறாரு அப்படின்னு சில லூசு பயிலுங்க பேசியிருக்காங்க. உண்மையில் வந்து என்ன நிலவரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரிக்கே தெரியும், தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். ஓகேவா? ரஜினிக்கு என்ன சம்பளம், யார் அதை ஏற்றுறாங்க, ரஜினி ஏற்றுறதில்ல அந்த சம்பளத்தை. இந்த இப்போ ஜெயிலரில் என்ன சம்பளம் அப்படிங்கிறது சன் பிக்சர்ஸ் தெரியல. அடுத்த படம் அவங்க தானே பண்ணுறாங்க கூலி. இந்த படத்துக்கு 250+ எப்படி ஒரு சம்பளம் போச்சு? ரஜினி எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுன்னு கேட்குறாரு. அதை தயாரிப்பு நிறுவனம் டிசைட் பண்ணுது. இந்த படம் ஜெயிலருங்கிறது வரலாறு காணாத வெற்றி. அந்த ஜெயிலர் படத்துக்கு அவங்க செலிப்ரேட் பண்ண விதம் இருக்க, அதுவும் வரலாறு காணாத செலிப்ரேஷன். ஒட்டுமொத்த சன் குடும்பமே வந்து அதை செலிப்ரேட் பண்ணிச்சு. அந்த எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பேருக்கும் இந்த ஜெயிலர் லாபத்தை அவர் வந்து பரிசுகளாக கொடுத்தாரு. ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை அவருடைய பங்காக கொடுத்தாரு சம்பளம் போக. அப்போ ரஜினியுடைய சம்பளம் என்னங்கிறத அங்கே டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கு அடுத்த படம் கூலி வந்து மிகப்பெரிய ஒரு சம்பளம், இதுவரை தமிழ் சினிமா இந்திய சினிமா பார்க்காத ஒரு சம்பளமாக அதை வந்து சொல்றாங்க. அடுத்த படமும் சன் பிக்சர்ஸ் தான், ஜெயிலர் 2. இந்த படத்துக்கு ரஜினி இதுவரை வாங்காத ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து சம்பளமாக சன் பிக்சர்ஸ் தருது. இந்த பக்கம் எல்லாமே சொந்த படங்கள், எல்லா இணை தயாரிப்பில் இருக்கிற படங்கள். அந்த படங்களுக்கு சம்பளமா இவங்களே ஒரு தொகையை போட்டுக்கிறது. இதெல்லாம் வந்து கண்ணில் பார்க்க விர்ச்சுவல் வாரியர் மாதிரி விர்ச்சுவல் சம்பளம் அது இவர் வாங்கிறது. இதை வந்து இதை ஒரு பெரிய பேசு பொருளா, ஒரு மிகப்பெரிய விளம்பரமா மாற்ற சொல்லி இந்த கூலி பயல்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து இவங்க வந்து ரூட்டு வேலை பார்க்குறானுங்க, திருட்டு பசங்க. அதை வச்சுக்கிட்டு இப்போ எவ்வளோ ஒரு இணையத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவதூறுகளை பரப்புறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கடந்து எங்கேயோ போயிட்டார் ரஜினி. நீங்கள் இப்போ ரஜினி கமல் இணைகிற படம் இருக்க, அதில் சம்பளம் வந்து ஆசிய சினிமாவில் யாருமே வாங்காத பெரிய சம்பளம் வந்து ரஜினிக்கு அது தரப்படுது. ஆசிய சினிமாவில்
இதுவரை யாரும் வாங்காத பெரிய சம்பளம் வந்து அந்த படத்துக்கு தராங்க. அதைத்தான் வந்து இதுங்க அவரை ஏதாவது டீக்ரேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்றது? ஆனா இப்போ அபாண்டமா ஒன்றும் பொய்யும் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி சம்பளம்னு போட முடியாது. என்ன பண்ணலாம்? விஜய் சம்பளத்துக்கு நிகரா வாங்குறாரு, இல்ல அதை விட ஒரு 5 கோடி அதிகமா வாங்குறாரு. இப்படி வந்து அடிச்சு விடுறதுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து எடுப்படாது. இன்னொன்னு, இவனுங்களுடைய சாயங்கிறது வெளுத்து தாறுமுறை வந்து கிழிச்சு தொங்க விடுறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியால வந்து எந்த பத்திரிகைக்காரனையும் வந்து இப்படியெல்லாம் போட்டு வெளுத்ததே நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய லைஃப்ல ரொம்ப மோசமான பத்திரிகையாளர் பல பேர் இருந்திருக்காங்க. ஒரு கூலிக்கு மாறுகிற கூட்டத்தையே நானே பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் கூட இப்படி தர்மடி வாங்கினதில்லை. இது நாயடி பேடியா போய்கிட்டு இருக்கு. இந்த தகவலை அவங்க பரப்ப ஆரம்பிச்சதுலேருந்து வந்து அவர்களுக்கு விழுகிற அடிகள் ஒவ்வொன்றும் வந்து நினச்சி பார்க்க முடியாதுதான் இருக்கு. அவ்வளோ கேவலப்பட்டெல்லாம் இந்த வேலையை பார்க்கணுமாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு. பட் இந்த ரஜினி கமல் இணையிற படத்துக்கு ரஜினியுடைய சம்பளம்ங்கிறது, அதாவது அந்த சம்பளத்தில் பாதி கூட வந்து கமலுக்கு சம்பளம் கிடையாது. நான் கமலை குறைச்சி சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை ரஜினிக்கு வந்து அதில் தராங்க. காரணம், அது ரஜினி அந்த படமே வந்து இந்த 2 படங்களுமே ரஜினியுடைய பெருந்தன்மையில் ஒரு விளைவு தான் அந்த படம். ஏன்னா கமலுக்கு படம் பண்ணி தரணும் அப்படின்னு ரஜினிக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அப்படி பண்ணால் அவருடைய ரசிகர்கள் கூட வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் நட்பு, எனக்கு எல்லாத்த விட நட்பு முக்கியம்பா, என் ரசிகர்களை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை பண்ணுறாரு. அடுத்து ரஜினி கமலை இணைந்து நடிக்கணுன்றதை இப்போ இவங்க இருக்கிற ரசிகர்கள் பலரும் வந்து வேணாங்கிறாங்க. என்னதான் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சினிமான்னு வந்த பிறகு வெவ்வேறு தானே, நாங்களாம் அப்படி தானே வளர்ந்தோம், அப்படி தானே வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணோம், இப்போ எங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக ஏன் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் ரஜினிக்கு என்ன பெரிய நம்பிக்கைன்னா, என்னுடைய ரசிகர்கள் நான் சொன்னால் கேட்டுப்பாங்க, நான் என்னால் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியும், இந்த படத்தை அவங்கள செலிப்ரேட் பண்ண வைக்க என்னால் முடியும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த படத்துக்கு ஒத்துக்கிறார். இந்த 2 படங்களுமே ரஜினியினுடைய பெருந்தன்மையின் விளைவு. ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு சம்பளம், அதில் எவ்வளோ பெரிய தொகை, இதை தாண்டி அவருடைய பெருந்தன்மை தான் அந்த 2 படங்கள். அதனால் வந்து அந்த படங்களை மிகப்பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ண வைக்கிற அந்த வேலை ரஜினிக்கு தெரியும், அந்த உத்தி ரஜினிக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் முக்கியம்.